இங்கே தஞ்சாவூரில் நான் வந்து பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸாக கொண்டு போகிறேன்னு கற்றுக்கிட்டேன். ராமநாதபுரத்தில் ஒரு மார்க்கெட் ஏரியாவை எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு கற்றுக்கிட்டேன். திருவாரூரில் ஒரு இன்டீரியர் எப்படி அழகாக கொண்டு போகிறதுன்னு கற்றுக்கிட்டேன். ஒரு கஸ்டமருக்கு ஒரு மல்டி ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னு கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு நிறுவனத்தில் நான் கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்கிட்ட பாடங்களை எல்லாமே இப்போ எல்லா நிறுவனத்தையும் அடாப்ட் பண்ணுறேன். கடந்த 40 வருஷமாக தஞ்சாவூரில் மட்டும் ஒரே ஒரு ஸ்டோர். இந்த 10 வருஷத்தில் 11 ஸ்டோர் தமிழ்நாடு முழுக்க. எப்படி இந்த மேஜிக் நடந்துச்சு? 90 ஆண்டு பாரம்பரியம், 4வது தலைமுறை அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தச்சு தான் போடுவாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த ரெடிமேடுன்றதை கொண்டு வந்தோம். இளைஞர்கள்லாம் எல்லாமே வந்து சினிமாவில் வர மாதிரி ரஜினி ஒரே நாளில் மாறுற மாதிரி மாறிடும்னு நினைக்கிறாங்க. அது வரல பிஸ்னஸ். அதனால் ஒரு இடத்துல போய் விஷயத்தை கற்றுக்கிட்டு அப்புறமா பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னா, டிபார்ட்மெண்ட் வைஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக பிஸ்னஸில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஒன்றும் அழகாக சொல்லுவாங்க, நீ எப்போ கார் வாங்கணும் அப்படின்னா 2 கார் வாங்குறதுக்கு தகுதி இருக்கும் போது தான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லவ் யுவர் பிஸ்னஸ் ஆர் லீவ் யுவர் பிஸ்னஸ். வேலை முடிஞ்சது அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒன்றே பிஸ்னஸில் லவ் பண்ணணும், இல்லை அதை விட்டுட்டு விலகிடணும். இதுதான் சிம்பிளான ஃபார்முலா. இதுதான் பெருமை மிகு தஞ்சை மண்ணில் மெஜஸ்டிக் மகாராஜாவுடைய 90 ஆண்டு கால பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிற மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எம்டி திரு ஆசிஃப் அவர்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். 90 ஆண்டு கால பாரம்பரியம்னு சொல்கிறதுக்கு எளிமையாக சொல்லிடுறோம். ஆனால் அதை யோசிச்சு பார்த்தா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஜேர்னி. அது சொல்லுங்கண்ணே, அந்த ஜேர்னி பற்றி. நிச்சயமாக எங்களுடைய வந்து 90 ஆண்டு பாரம்பரியம், 4வது தலைமுறையை வழிநடத்துகின்ற 3வது தலைமுறை நான். அந்த காலகட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான காலகட்டம். ஆயத்த ஆடை ரெடிமேடுன்ற ஒரு கான்செப்டே இல்லாத நேரத்தில் நான் வந்து பிஸ்னஸுக்கு வந்தேன். அப்போலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தச்சு தான் போடுவாங்க, ஆடைகளை தைத்து தான் எல்லாமே போடுவாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த ரெடிமேடுன்றதை கொண்டு வந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு அதை உருவாக்கினது. நான் அந்த காலத்தில் நான் வந்து போய் இந்த பர்ச்சேஸ் பண்ண இடம்லாம், நான் என்னோடய கொள்முதல் பண்ண இடம்லாம், ப்ரிக்யூர் பண்ண இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான இடங்கள் எல்லாமே. இங்கேருந்து ஒரு பாம்பே மட்டும் போகிறோன்னு வச்சுங்களேன், 2 நாள் ஆகும். ட்ரெயினில் ரொம்ப கஷ்டப்பட்டு போவோம். கடுமையான வெயிலையும் போயிருக்கேன், கடுமையான குளிர்லையும் போயிருக்கேன். அதாவது நான் போய் எடுத்த இடம்லாம் வந்து ட்ரேடர்ஸில் போய் வாங்காமல் மேனுஃபேக்சர்ஸ்லேயே போய் வாங்குவேன். மேனுஃபேக்சர்ஸில் வாங்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களாம் எந்த மாதிரி இடங்கள் இருப்பாங்கன்னா, ஒரு ரொம்ப ஸ்லம் ஏரியாவில் இருப்பாங்க. இது மாதிரி இடங்கள்லாம் போய் தேடி தேடி ஆடைகளை கொண்டு வந்து இங்கே சேர்த்து வெற்றி போட்டோம். எங்களுடைய சக்ஸஸுக்கு காரணமே பார்த்திங்கன்னா, வெற்றிக்குடைய காரணமே எங்களுடைய கலெக்ஷன்னே சொல்லலாம். அதுதான் எங்களுடைய வெற்றியுடைய பாரம்பரியம். அப்படிலாம் கஷ்டப்பட்டு உருவாக்குனது. இன்றைய காலகட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப இலகுவாக வந்து 2 மணி நேரத்தில் வந்து பாம்பே எந்த டெஸ்டினேஷனில் இந்தியாவில் எங்கே வேணால் போகலான்ற மாதிரி ஒரு நமக்கு வசதி வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கு. டிரான்ஸ்போர்ட்டில் ரொம்ப அழகாக கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 21 மாநிலங்களில் கொள்முதல் செய்கிறோம். இதுதான் எங்களுடைய வெற்றியினுடைய இதுன்னு சொல்கிறேன். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தொடர்ந்து வெற்றி பாதையிலே போயிட்டுருக்கு. ஆனால் இவ்வளோ மாறி போயிருந்தாலுமே, அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் மாறி போயிருந்தாலுமே, என்னை பொறுத்தளவு வந்து ஒரு 3 விஷயம் மாறாது அப்படியே இருக்கு. சொல்லுங்கள், என்னென்ன 3 விஷயம் எப்பயுமே மாறாது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து எத்திக்ஸ். பிஸ்னஸில் வந்து எத்திக் எப்பயுமே மாறவே மாறாது. எத்திக்ஸும் அந்த பிரின்சிபலும் மாறவே மாறாது. அதே மாதிரி அப்டேஷனும் அடாப்ஷனும் மாறவே கூடாது. கடந்த 40 வருஷமாக தஞ்சாவூரில் மட்டும் ஒரே ஒரு ஸ்டோர். கரெக்டாக? இந்த 10 வருஷத்தில் 11 ஸ்டோர் தமிழ்நாடு முழுக்க. எப்படி இந்த மேஜிக் நடந்துச்சு? 500 ஸ்கொயர் ஃபீட் ஆரம்பிக்கும் போது அதுதான் என்னுடைய நிறுவனம். அதுதான் நான் படித்து முடித்து வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டாக என் தந்தையார் வச்சு கொடுத்தாங்க. அதில் தான் என்னுடைய ரெடிமேட் ஷாப் ஆரம்பித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அதை உருவாக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு தொழிலில் வந்து எல்லா விஷயம் கற்றுக்கிட்டு தான் உள்ளே வரணும். அது மாதிரி வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு அந்த பீரியட் ரொம்ப லாங்காக இருந்தது. கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக கொண்டு போனோம். ஸ்ட்ராங்காக பண்ணிட்ட பிறகு ராமநாதபுரத்தில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும். என்னுடைய 4th ஜெனரேஷன் என் சன்ஸ்லாம் வந்த பிறகு ராமநாதபுரத்தில் கொண்டு போனேன். இங்கே தஞ்சாவூரில் நான் வந்து பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸாக கொண்டு போகிறேன்னு கற்றுக்கிட்டேன். ஒரு பிஸ்னஸை எப்படி சக்ஸஸாக கொண்டு போகலான்னு கற்றுக்கிட்டேன். ராமநாதபுரத்தில் ஒரு லொக்கேஷனை, ஒரு மார்க்கெட் ஏரியாவை எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு கற்றுக்கிட்டேன். ரொம்ப அருமையாக கற்றுக்கிட்டேன் அது ராமநாதபுரத்தில். அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா திருவாரூரில் ஆரம்பித்தோம். திருவாரூரில் ஒரு கட்டிடத்தை எவ்வளோ அழகாக வடிவமைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். ஒரு இன்டீரியர் எப்படி அழகாக கொண்டு போகிறதுன்னு கற்றுக்கிட்டேன். இது வந்து திருவாரூரில் கற்றுக்கிட்டேன். காரைக்குடியில் அடுத்து ஆரம்பித்தேன். காரைக்குடியில் என்ன கற்றுக்கிட்டேன்னா,
ஒரு மல்டி ஷாப்பிங் எப்படி பண்ணுறது, ஒரு கஸ்டமருக்கு ஒரு மல்டி ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னு கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு நிறுவனத்தில் நான் கற்றுக்கிட்டேன். இதுதான் அந்த கற்றுக்கிட்ட பாடங்களை எல்லாமே இப்போ எல்லா நிறுவனத்தையும் அடாப்ட் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணம். எல்லா பிரான்ச்சஸ்லையுமே இதை கொண்டு வந்துட்டு இருக்கேன். இதுதான் அந்த அடிப்படையில் ஃபவுண்டேஷன் பக்காவாக இருந்தனால இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. எல்லா நிறுவனங்களுக்கு வெற்றி என்ன காரணம்னா நிச்சயமாக தஞ்சாவூரில் அந்த அமைத்த அந்த அடித்தளம், அந்த ஃபவுண்டேஷன் தான் காரணமாக நினைக்கிறேன் நான். நீங்களே சொல்லிட்டீங்க பேசுகிறப்ப, துணி எடுத்து தைச்சிட்டு இருந்த காலம் எனக்கு தெரிஞ்சு ரெடிமேடுங்கிறது வந்து கடந்த ஒரு 30 ஆண்டு காலத்தில் வந்த ஒரு பெரிய மாற்றம் நினைக்கிறேன். நிச்சயமா. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் முன்னாடி நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. ஆமாம். எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்களே, மாற்றத்தை யார் முன்னாடியே உள்வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த துறையில் பெரிய லெவலில் இருப்பாங்கன்னு. உங்களுக்கு எப்படி அந்த ஐடியா தோணுச்சு? நிச்சயமாக வந்து எங்களுடைய வந்து இந்த ஜவுளி தொழில் தான் இருக்கும். ஜவுளி தொழிலில் அடுத்த லெவலுக்கு போகணும்னு பார்க்கும்போது ஆடைகள் துணிகள் மட்டும் இல்லாமல் அந்த ஆடைகளில் போனோம் அப்படின்றது தான். வேறு வந்து தொழில் எங்களுக்கு தெரியாது, உண்மை அதுதான். மற்ற தொழில் தெரியாது. அதனால் இது சம்மந்தப்பட்ட தொழிலே போனனால ஆயத்த ஆடைகளை துவங்கணும், ரெடிமேட் ஆடைகள் துவங்கணும். இதில் வந்து எப்படி பெஸ்ட்டாக பண்ணணும்னு பார்த்தோம். இது வரைக்கும் போகாத இடங்கள்லாம் தேடி தேடி போய் வாங்கணும். அதுதான் வந்து உண்மையான வெற்றி. உண்மையான வெற்றி. ஒரு பக்கம் லெகசியை மெயின்டைன் பண்ணணும், இன்னொரு பக்கம் ஃபேமிலி லைஃப்பையும் மெயின்டைன் பண்ணணும். ஆஸ் அ பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருக்குமே நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நிச்சயமாக அந்த ஒருத்தருடைய ப்ரைம் டைம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபேமிலி கொடுக்குறது டைம் வந்து இருக்கிறதே ஒதுக்கப்பட்ட நேரம் கொடுக்கும் போது தான் பிரச்சனைகள் வருது. பிஸ்னஸுக்கான ப்ரையாரிட்டி டைம் கொடுத்துட்டு, சொசைட்டிக்கான டைம் வந்து ப்ரையாரிட்டி டைம் கொடுத்துட்டு, ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ரெஷரான டைம் கொடுக்கும்போது பிரச்சனை வரும். ஃபேமிலிக்கு வந்து ப்ரைம் டைம் கொடுக்கணும். அருமை. ப்ரைம் டைம் வந்து நம்மளுடைய லைஃப் டைமில் ஒரு நாளில் முக்கியமான நேரம் எதுவோ அந்த நேரம் வந்து ஃபேமிலிக்கு கொடுக்கணும். நிச்சயமாக எதற்காக நம்ம வேலை பார்க்குறோன்றது அல்டிமேட் வந்து ஃபேமிலி தான். அதனால் ஃபேமிலிக்கு வந்து நல்ல கொடுத்தோம்னா அதனுடைய ரிசல்ட் நம்முடைய பிஸ்னஸில் வரும். அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு பிஸ்னஸில் கிடைக்கும். ஒய்ஃப் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், சன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஆட்களாக மாறுவாங்க அவங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு பிஸ்னஸ் தான். உண்மை உண்மை உண்மை. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா தினமும் 100 பேருக்கு அன்னதானம்ங்கிறத நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ வருஷம்னா 4 வருஷமா 5 ஆண்டுகளாக செஞ்சுட்டு 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. எப்படிண்ணா இந்த எண்ணம் எப்படி வந்தது? அதாவது நிறைய விஷயங்கள் பண்ணோம், ஆனால் இதயத்திற்கு இதமான விஷயன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தர்மம் தலைகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் ஆழமாக அழுத்தமாக நான் நம்புகிறேன். இது எனக்கு வந்து என்னுடைய இனிய நண்பர் ரஃபீயுதீன் பாக்கவின்னு ஒரு நல்ல ஒரு மௌலவி அவர் வந்து பார்த்தபோது என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு எப்பப்பெல்லாம் சிரமம் வருதோ, எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, எப்பப்பெல்லாம் சங்கடங்கள் வருதோ, அப்போ வந்து ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவார். உன்னுடைய எல்லா சங்கடங்களும் நீங்கி விடும் அப்படின்னு சொல்லுவார். நான் அதை நம்பினேன், செஞ்சேன், நடந்தது. இதுதான் உண்மையான விஷயம். அதனுடைய பிரதிலிப்பு தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் 100 பேருக்கு வந்து உணவளிச்சிட்ருக்கோம். 5 ஆண்டுகளாக தொடர்ந்து என் நிறுவனத்தில் காலை உணவு கொடுத்துட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இதுவரையும் 5 லட்சம் பேர் வந்து உணவு சாப்பிட்ருக்காங்க. தஞ்சாவூரில் மட்டும் ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரைக்குடி, ராமநாதபுரம், திருவாரூர் என்று எங்களுடைய எல்லா நிறுவனங்களிலுமே விரிவு பண்ணி ரொம்ப இதை பண்ணியிருக்கோம். ரொம்ப இது வரைக்கும் எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருந்தாலுமே உண்மையிலேயே இது ரொம்ப ஆத்ம திருப்தியான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி எனக்கு நிறைவான ஒரு விஷயம்னா இந்த உணவு வாங்குற விஷயம் நினைக்கிறேன். இது வந்து ஏதோ பெருமைக்காகவோ இல்லை புகழுக்காகவோ செய்கிறோம் நிச்சயமாக கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி இதில் கிடைக்கிது. இதன் மூலமாக நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நம்புகிறேன், உளப்பூர்வமாக நம்புகிறேன். அதனால் கண்டினியூவாக செஞ்சிட்ருக்கேன். இதை 5 ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்கேன். அருமை வாழ்த்துக்கள்ண்ணே. எல்லாருமே இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய பிஸ்னஸை பேரை ஒரு பிராண்டாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே அடிப்படைன்னு ஒன்று இருக்குல்லண்ணே. ஒரு பிஸ்னஸ்க்கான அடிப்படை தேவைன்னு இவ்வளோ வருஷம் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள்லாம் எல்லாமே வந்து படித்து முடித்தோடனே ஒன்றே பிஸ்னஸுக்கு வரணும், பெரிய ஆள் ஆகிடணும், கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் சினிமாவில் வர மாதிரி ரஜினி ஒரே நாளில் மாறுற மாதிரி மாறிடணும்னு நினைக்கிறாங்க. அதுவல்ல பிஸ்னஸ். ஏதாவது ஒரு நிறுவனங்களில் போய் படித்து முடித்தவொன்னே வந்து ஏதாவது ஒரு நிறுவனங்களில் போய் வேலை பார்த்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக வருவாங்க அவங்க. இது மாதிரி வேலை பார்த்தவங்க தான் பிற்காலத்தில் பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அதனால் ஒரு இடத்துல போய் விஷயத்தை கற்றுக்கிட்டு அப்புறமா பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னா, டிபார்ட்மெண்ட் வைஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக பிஸ்னஸில் வந்து பெரிய அளவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பேசிக் பிரின்சிபலாக நினைக்கிறேன் நான். ஆனால் எல்லா பிஸ்னஸ் மேனும் இன்க்ளூடிங் மீ
ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ங்கிறது. ஒரு ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக நீங்கள் சொல்லுங்கண்ணே, ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எவ்வளவு முக்கியம், ஏன் முக்கியம்? இன்றைக்கி காலகட்டத்தில் ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாதனால நிறைய பிஸ்னஸ் நிறுவனங்கள்லாம் தோற்று போயிருக்குது. இல்லை, அந்த கேஷ் ஃப்ளோ ப்ராப்பராக இல்லாதனால நிறைய கம்பெனிகள் தோற்றுருக்கு. இன்றைக்கி இந்தியன் சர்வேல பார்த்திங்கன்னா 38% பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே அந்த கேஷ் ஃப்ளோ ப்ராப்பராக இல்லாதனால, அந்த பிஸ்னஸ் டிசிப்ளின், அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லாதனால தோற்று போனதாக வந்து சர்வே சொல்லுது. எங்களுடைய நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா 90 ஆண்டுகள் ஏன்னா 4 பரம்பரையாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, எங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்லாம் எங்களுக்கு வந்து கேஷ் எல்லாமே திரும்பி 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 பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணனால ஜெயிச்சோன்ற சொல்ல முடியும். வந்தோடனே இன்றைக்கி என்ன காலகட்டத்தில் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி பிஸ்னஸில் வந்தோம், நாளைக்கு ஒன்றே ஒரு பெரிய லக்ஸுரியான கார் வாங்கணும், பெரிய வீடு கட்டணும், ஆடம்பரமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லை, பிஸ்னஸ் லாங் ரனில் இதுக்கெலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி, பிஸ்னஸில் மீண்டும் மீண்டும் இன்வெஸ்ட் பண்ணி, அதில் பின்னாடி வந்து நம்மளுடைய கேஷ் நல்லா ஃப்ளோ ஆகும்போது, எக்ஸஸ் கேஷ் வரும்போது தான் அதை பற்றியே திங்க் பண்ணணும். ஒன்றும் அழகாக சொல்லுவாங்க, நீ எப்போ கார் வாங்கணும் அப்படின்னா 2 கார் வாங்குறதுக்கு தகுதி இருக்கும் போது தான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சிம்பிளான ஃபார்முலா. இதுதான் அது மாதிரி கேஷ் ஃப்ளோ வந்து நிறைய நமக்கு எக்ஸஸாக கேஷ் நம்மளுக்கு ஃப்ளோ வரும்போது தான் பண்ணணும். அது எப்போ வேணால் நம்ம பிஸ்னஸ் தானே, நம்ம எப்போ வேணால் கேஷ் எடுக்கலாம், எப்போ வேணால் செலவு பண்ணுறான்றது இல்லை. அதில் ஒரு டிசிப்ளின், அதில் ஒரு ஒழுங்குமுறை இருந்தால் தான் நம்ம ஜெயிக்கலான்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி அதே மாதிரி வந்து நம்மளுடைய சேல்ஸில் வந்து ப்ராஃபிட்டில் வர்றது எல்லாமே நம்ம ப்ராஃபிட் கிடையாது. எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ப்ராஃபிட் கால்குலேஷன் போட்டோன்னா மீது எல்லாமே நம்மளுடைய பணம் நினைக்கிறேன். நிச்சயமாக கிடையாது. இவ்வளோ நிறுவனங்கள் நடத்துகிறீங்க, இவ்வளோ ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னென்ன, அது எப்படி கணக்கு பண்ணுறது? எல்லாமே தொழில் பண்ணுறதே இந்த லாபத்துக்காக தான் தொழில் பண்ணுறோம். இந்த ப்ராஃபிட்டுக்காக ஒரே விஷயத்துக்காக தான் தொழிலே பண்ணுறோம். அதாவது முன்னெல்லாம் என்ன பார்ப்போம்னா, அந்த பாட்டம் லைன் தான் பார்ப்போம். அதாவது ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் பாட்டம் லைன் என்ன இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும், கிராஸ் ப்ராஃபிட் இருக்கும், நெட் ப்ராஃபிட் இருக்கும். அதுதான் பார்ப்போம். அது வர்றது எல்லாமே நம்மளுடைய ப்ராஃபிட்டாக நினச்சோம். அதுதான் உண்மையான ப்ராஃபிட், அதுதான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ப்ராஃபிட்டை க்ரியேட் பண்ணால் தான் பிஸ்னஸ் சர்வே ஆக முடியும். அதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது குவான்டிட்டி அதிகமாக பண்ணும்போது நம்மளோட ரேட்டு குறைச்சி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேமெண்ட்டு கரெக்டாக கொடுக்கும் போது அதில் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அதில் ஒரு ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பட்ஜெட் போடும்போது, நம்மளுடைய எஸ்டிமேட் போடும்போது அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கியிருப்போம். ஒரு 10% ஒதுக்கியிருப்போம். அதை எப்படி 8% கொண்டு வரணும்னு பார்க்கணும். அது ஒரு 2% ப்ராஃபிட் கிடைக்கும். எம்ப்ளாயி காஸ்ட்டில் ஒரு 8% கொடுத்துருப்போம். ஓவரால் காஸ்ட்டில் 8% வந்து எம்ப்ளாயி காஸ்ட்னு கொடுத்துருப்போம். அந்த 8% எப்படி ஒரு 1% குறைக்க முடியும் பார்ப்போம். அதில் ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும். இது மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்லேயும் நம்ம ப்ராஃபிட் பார்த்தா தான் நம்மளுடைய ப்ராஃபிட் மார்ஜின் கூடும். வெறுமனே இந்த பாட்டம் லைன் மட்டும் பார்த்தோம்னா நம்மளுடைய ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம எல்லாத்துலேயும் ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த ப்ராஃபிட்ன்றது எல்லா விஷயங்களையும், ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ப்ராஃபிட் ஆங்கிளோடு பார்த்தோம்னா நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணலாம். இப்போ நம்மகிட்ட மெஜஸ்டிக் மகாராஜா நம்ம குரூப்பில் எத்தனை பணியாளர்கள் இருப்பாங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2500 பணியாளர்கள் என்னுடைய எல்லா நிறுவனங்களையும். அவங்களாம் ஒன்றும் சொல்லப்போனால் அவங்களுக்கான மரியாதை எல்லா விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன நான் கொடுத்துருக்கேன்னா, எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு சங்கடம் வருதோ, எப்பப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ, அப்போல்லாம் மகாராஜா மெஜஸ்டிக் மகாராஜா கூட இருக்கும், நான் கூட இருப்பேன்ற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். சூப்பர். நீங்கள் சொல்கிறப்பயே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், அதாவது உங்கள் ஊழியர்களை சொல்கிறப்பயே அவ்வளோ மலர்ந்த முகத்தோடு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி பிஸ்னஸில் வந்து மேன் பவர் ஹேண்ட்லிங், டீமை மேனேஜ் பண்ணுறது, மக்களை சமாளிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச் எல்லா தளத்தில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ்க்கும். நீங்கள் எப்படி எவ்வளோ பெரிய கூட்டத்தை, மக்களை, மனிதர்களை, உங்கள் குடும்ப உறுப்பினர்களை எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் அதுதான் சொன்னேன், அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களோட நான் எப்பயுமே இருப்பேன்ற நம்பிக்கை கொடுத்தா அவங்க எப்பயுமே என்னோட இருப்பாங்க. அதாவது ஒரு வியாபாரத்தில் ஒரு 10% லாபம் வந்தால் அது நமக்கு மட்டுமே கிடையாது, அந்த 10% லாபம் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். சேலரியில் வந்து சேலரி மட்டும் இல்லாமல் போனஸ் நமக்கு கிடைக்குன்ற உத்தரவாதம் கொடுக்கணும், வேரியபிள் பே கிடைக்குன்ற உத்தரவாதம் கொடுக்கணும், இன்சென்டிவ் கிடைக்குன்ற உத்தரவாதம் கொடுக்கணும் அவங்களுக்கு. இது மாதிரி எல்லா விஷயங்கள், வணிகம் நல்லா இருந்தால், தொழில் நல்லா இருந்தால், வியாபாரம் நல்லா இருந்தால் நம்ம நிச்சயமாக நமக்கும் அந்த பயன் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடைச்சா நிச்சயமாக நம்மளோட இருப்பாங்க. 2500 பணியாளர்களும் அவங்களாம் பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு வரலைங்க. என்னோட வந்தவங்களாம் பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு வரல. ஆனால் அவங்கள வந்து ஒவ்வொரு விஷயமாக தயார் பண்ணி
பயிற்சி வகுப்புலாம் கொடுத்து அவர்களை உருமாற்றி அழகாக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லலாம். அது மாதிரி அதாவது அடுத்த லைன் ஆஃப் கிரியேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இல்லாமல் இருந்தாலுமே என்னுடைய பணியாளர்கள் அதை செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கணும். அதுதான் உண்மையான டீம் ஒர்க்குன்றது. அதுதான் என்னை மாதிரியே நான் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்களாக உருவாக்கணும். அது முக்கியமான என்னுடைய பங்கு. அதுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். நான் இல்லாட்டி என்னுடைய நிறுவனம் நடக்கும்ன்றத நம்பிக்கை எனக்கு வரணும். அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு பக்கத்தில் நான் இருப்பேன்ற நம்பிக்கை நான் கொடுக்கணும். அண்ணே வந்து கம்பீரமான ஒரு 60 இருக்கீங்க, ஜம்முன்னு. இந்த இந்த இவ்வளோ பிஸி லைஃப் நடுவில் ஹெல்த் எப்படி பார்த்துக்கிறது? இந்த ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்கலாம். ஏஜ் வேணால் என்னுடைய 60 இருக்கலாம். ஆனால் என்னுடைய இதயம், என்னுடைய மனசு வந்து 40 வயசு தான் இருக்குது. இன்னும் கம்மி பண்ணுங்க, 40 வயசு தான் இருக்குது. அதே மாதிரி என்னுடைய மூளை வந்து பார்த்தீங்கன்னா 45 வயது தான் இருக்குது. என்னுடைய எலும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா 45 வயசு தான் இருக்கு. இதுதான் உண்மையான விஷயம். எப்படி சொல்கிறோம்னா அதுக்கு எந்த அளவு பக்குவப்படுத்தணுன்றோம். இப்போ நீங்கள் நடக்கிறது, ஓடுறது, எந்த அளவு ஆக்டிவாக இருக்கீங்கன்ற வச்சு தான் உங்களுடைய எலும்புடைய தரம் சொல்லலாம். மூளை எந்த அளவு நீங்கள் பயிற்சி கொடுக்கீங்கன்ற அதை வச்சு அவங்களுடைய வயசு நிர்ணயிக்கப்படுகிறது. உடல் வேண்டாம், என்னோட 60 வயசாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய உள்ளமும் என்னுடைய இருதயம் வந்து எந்த அளவு துடிக்க ஓடுறோன்றதை பொறுத்தா நம்ம வயசு நிர்ணயிக்கிறோம். இதயத்தினுடைய யூசேஜ் ஹெல்த் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசில் வச்சுக்கணும். மூளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50க்குள்ளே இருக்கணும். ஏன்னா அதே மாதிரி வந்து எலும்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கணும். இது மாதிரி நம்மளுடைய உறுப்புகள் தான் பார்க்கணும் ஏஜை. உடல் வேண்டாம், முழுமையான உடல் வேண்டாம் வந்து 60 வயசு விட்டுருக்கலாம் ஒழிய. ஆனால் ஒவ்வொரு உறுப்புகளுமே வந்து குறைந்தே இருக்கணும். மனசு எப்பயுமே இளமையாக வச்சுக்கிட்டோம்னா எந்த வயது ஏறுறது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இளைஞர்களோட பழகணும் சொல்லுவாங்க. அதை சொல்லுங்க. இளைஞர்களோட பழகினா நம்மளும் எப்பயும் இளமையாக இருப்போன்றது முக்கியமான விஷயம். நல்ல நியூ தாட்ஸ் வரும். இப்பயே நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் 60 வயசுலேயே நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தோம்னா 60 வந்து 70 வயசாக காமிக்கும். நம்ம எப்படி ரிவர்ஸில் போகிறோமா, நம்ம ஏஜை கொண்டு போகிறோமா அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஹெல்த் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து ஷார்ட் ஸ்பேனில் பண்ண போகிறோமா, லாங் ஸ்பேனில் பண்ண போகிறோமான்றது ஹெல்த்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் 89, 86லேருந்து நீங்கள் பிஸ்னஸ் வந்துட்டீங்க. 89ல் மகாராஜா ஆரம்பித்தோம். அப்புறம் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு பிஸ்னஸ் இருந்தது வேற. இன்றைக்கி 2025 பயணிக்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு உலகம் பட்டு வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? எப்படி அதை உள்வாங்கிட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அடாப்ஷன் வந்து முக்கியமான விஷயம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கணும். எல்லா விஷயங்களையும் அடாப்ட் பண்ணிக்கணும். நம்மளை சுற்றி நடக்கிற சூழலில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கணும். அப்டேஷனும் நமக்கு இருக்கணும். நம்ம எப்போலாம் அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தினந்தோறும் அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். என்னுடைய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அதனுடைய ஆம்பியன்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆடை மட்டுமே தான் எங்களுடைய நிறுவனத்தில் வித்துட்டு இருந்தோம். என்னுடைய சேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆடை மட்டுமே இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து பார்த்தீங்கன்னா டைனி மோர்னு ஒரு நியூ பிராண்ட் ஆரம்பிக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயமாக ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப், வித்தியாசமான ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கிறோம். ப்ளே ஏரியா ஒன்று, சில்ட்ரன்ஸுக்காக ஒரு ப்ளே ஏரியா ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் நியூ இனோவேஷன். ஏற்கனவே வந்து ட்ரை ஃப்ரூட் ஷாப் ஒன்று இருக்குது. நம்முடைய ஷாப்லேயே ஒரு ட்ரை ஃப்ரூட் ஷாப் இருக்குது. நம்ம எல்லாமே மகாராஜாக்குள்ள, மகாராஜாக்குள்ள இந்த விஷயம்லாம் இருக்குது. இதுமாதிரி ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமாக கொண்டு வரனால தான் ரீட்டைன் ஆகுது பிஸ்னஸ். ஒரு விஷயம் மட்டுமே பண்ணிட்டு இல்லாமல் அந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் உள்ள கொண்டு வரனால அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி டெக்னாலஜி என்ன புதுசாக வருதோ அதெல்லாம் அடாப்ட் பண்ண கற்றுக்கணும். அதில் அந்த டெக்னாலஜிலாம் உள்ளே வாங்கிட்டு அடாப்ட் பண்ணும்போது நிச்சயமான பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எந்த விதமான ஐயம். சூப்பர்ண்ணா. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிறவங்க படு வேகமாக இருப்பாங்க, பயங்கர இனோவேட்டிவாக இருப்பாங்க, டெக்னிக்கலி வெரி அப்டேட்டடாக இருப்பாங்க. இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஓல்ட் ஸ்கூல் தாட்ஸில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புளுக்கு. இன்றைக்கி சிக்கலே கரண்ட் ஜென்ரேஷனோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் மிங்கிள் ஆக முடியல. அதனால் இவங்க எல்லாம் தனித்தனியாக போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, சில சமயம் தோக்குறாங்க. இவங்க இந்த சைடு வருத்தத்தில் இருக்காங்க, இல்லை சந்தோஷத்தில் இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நல்ல அருமையான கேள்வி. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இந்த குடும்பத்தை பொறுத்தளவு, என்னுடைய நிறுவனத்தை பொறுத்தளவு, என் தொழிலை பொறுத்தளவு என்னென்னா, என்னுடைய சன்ஸ்லாம் வந்து படிக்கிற காலத்திலே வந்து தொழிலுக்கு வந்துட்டாங்க. படிக்கும் போது இந்த ஹாலிடேயில் சாட்டர்டே சண்டேலாம் தொழில் நிறுவனத்தில் தான் இருப்பாங்க. அது மாதிரி அந்த கல்ச்சர், அந்த ஹேபிட், பிஸ்னஸ்ன்ற ஒரு ஹேபிட், அந்த கல்ச்சர் முன்னாடியிருந்தே கொண்டு வந்தனால வந்து அவங்களாம் வந்து முழு ஈடுபாட்டோடு அவங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. இதுதான் உண்மையான காரணம். அதே நேரத்தில் அவங்கள வந்து எந்த விதத்திலும் எஜுகேஷனில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம என்னுடைய சன்ஸ்லாம் வந்து குறைந்தது ஒரு 10 பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
ஆமாம், மூத்தவர் தெரியும் எனக்கு அவரை பற்றி. அதான் மாறி 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 எவ்வளோ பள்ளிக்கூடம் படிக்க முடியுமோ, எவ்வளோ ஸ்கூல்ஸில் படிக்க வைக்கணுமோ படிக்க வச்சு, மேக்ஸிமம் யூகேல படிக்க வச்சு, எம்பிஏ படிக்க வச்சு, அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸில் கொண்டு வந்தேன். அதாவது அந்த தொழிலுடைய ஆர்வம் இருக்கணும், நம்மளுடைய லெகசியும் இருக்கணும், அதே சமயத்தில் எஜுகேஷனில் அந்த கல்வியினுடைய முழு பயனும் கிடைக்கிற பிஸ்னஸில் கொண்டு வரணுன்றதுக்காக அவங்களை எல்லாத்தையும் படிக்க வச்சு உள்ளே கொண்டு வந்தேன். ரைட்டு. அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதான் நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். என்னுடைய சன்ஸை இப்படி உருவாக்கினால அவங்க கொண்டு வந்த அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் எல்லாமே முழுவதாக நான் உள்வாங்கிட்டேன். அவங்களுடைய என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். நிச்சயமாக அந்த இடம் கொடுத்தா நிச்சயமாக நம்மளை தாண்டி, நம்மளை விஞ்சி, நம்மளை மீறி நிச்சயமாக செய்வாங்கன்றதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. இன்னொரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். இப்போ வந்து உங்களுக்கு 2 பசங்க, அவங்கள வீட்டில் நீங்கள் வந்து பையனாக பார்க்கணும், கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி பார்க்கணும். இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறீங்க? இது ஏன் அவசியம்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக முக்கியமான ஒரு வேறுபாடு பார்த்தே ஆகணும். அந்த பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக சொல்லணும்னா, நம்ம டைனிங் ரூமுக்கும் நம்மளுடைய போர்டு ரூமுக்கும் வித்தியாசம் இருக்குது. சபாஷ். நம்மளோட டைனிங் ரூமில் பார்த்தீங்கன்னா லீடராக வந்து என்னுடைய பேரன் கூட இருக்கலாம். சபாஷ். ஒரு 5 வயது குழந்தை கூட அதுக்கு லீடராக இருக்கலாம். டைனிங் ஹாலில், டைனிங் ரூமில் பேரன் உட்காந்துட்டு அவர் தான் லீடர். இப்போ அந்த இடத்துல பிஸ்னஸில் நான் ஒரு எம்டி, நான் ஒரு சேர்மன் அப்படின்னு ஃபவுண்டர் அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த இடத்துல அவர் வந்து என்னுடைய பேரன் கூட அதில் வந்து அவர் லீடராக இருக்கலாம் எங்கே டைனிங் ஹாலில். ஆனால் போர்ட் ரூமில் யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ, யாருக்கு அந்த லீடர் இப்போ கெப்பாசிட்டி இருக்கோ அது இருக்கான். இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது கற்றுக்கணும். சபாஷ். எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டையும் வச்சு ஒரு புத்தகமே எழுதலாம் போல இருக்கேன். நீங்கள் எழுதுங்க, நல்லா இருக்குது. நிச்சயமாக எழுதணும். டைனிங் ரூம், போர்ட் ரூம் என்னுடைய கனவே அதுதான். நிச்சயமாக ஒரு புத்தகம் எழுதணும் தான் ஆசை. நிச்சயமாக இறைவனெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் என்னுடைய பசங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு பஞ்சாக என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, லவ் யுவர் பிஸ்னஸ். உங்களுடைய பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து காதலிக்க கற்றுக்கணும். ஒரு காதலிக்கு நான் டைம் பற்றி டிஐஎம்இன்னு சொன்னீங்க. நீங்கள் இந்த காதலிக்கு எப்படி நேரத்தை கொடுக்குறோமோ அது மாதிரி வந்து பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா லவ் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு விஷயம் இருந்தால், அந்த பிஸ்னஸில் நமக்கு ஆர்வம் இருந்தால், அந்த காதலித்தால், நம்முடைய தொழிலை நம்ம காதலித்தோம்னா நிச்சயமாக நம்ம சக்ஸஸாக பண்ணலாம். ஆர்வமே இல்லாமல் ஒரு தொழிலில் நம்ம இருந்தோம்னா வெற்றி அடைக்க வாய்ப்பே கிடையாது. எல்லா எலிமெண்ட்ஸுமே, எல்லா ஃபோர்ஸஸுமே நல்லா இருந்தும் அந்த தொழிலில் நமக்கு ஆர்வம் இல்லாமல் ஏதோ தள்ளப்பட்டு விட்டதா அதுன்னு வச்சுங்களேன், வாய்ப்பே கிடையாது அதில். அதனால் லவ் யுவர் பிஸ்னஸ் சொல்கிறோம். அப்படி இல்லை என்றால் அந்த பிஸ்னஸில் நீங்கள் விலகிடணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று நீங்கள் அந்த பிஸ்னஸை காதலிக்கணும். அப்போ வந்து நம்ம பிஸ்னஸை லவ் பண்ணணும். நிச்சயமாக லவ் யுவர் பிஸ்னஸ் ஆர் லீவ் யுவர் பிஸ்னஸ். வேலை முடிஞ்சது போகும், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒன்றே பிஸ்னஸில் லவ் பண்ணணும், இல்லை அதை விட்டுட்டு விலகிடணும். இதுதான் உண்மையான விஷயம். சூப்பர். இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசுனதில் நிறையா டேக்அவே மெசேஜ் எனக்கு கிடச்சிது. பர்சனலாக அவ்வளோ பெரிய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. ரொம்ப அருமையான ஒரு நேர்காணலாக இருந்தது. ஏற்கனவே அறிமுகமான மனிதராக நீங்கள் இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பேசுனது கிடையாது. அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றிண்ணே. இந்த 90 ஆண்டுகால பாரம்பரியம் விரைவில் 100ஆண்டு விழா காணணும். அந்த 100ஆண்டு விழாவுக்கு ஈரோடு மகேஷ் வரணும்னு நான் நினச்சேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். வந்து உங்களோட வந்து தமிழகமே பிரபலமான ஒரு ஈரோடு மகேஷ் சாரோட வந்து கலந்துரையாடுறதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இதோ ஒரு பேட்டி மாதிரி இல்லை, ஒரு நண்பனோட பேசக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு மாதிரி ரொம்ப இருந்தது. அப்படி இலகுவாக அமைச்சு கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ.